அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது ஒரு ஷாப்பிங் விலாக். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? அன்றைக்கி லஞ்சு சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்மளும் சூப்பராக ரெடி ஆகிட்டும் கிளம்பியாச்சும். இப்போ மணி 5 இருக்கும். கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மழை எப்போ வரும்னே தெரியல. இருந்தாலும் கிளம்பியாச்சு. ஏன்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்து தானே ஆகணும். ஸோ கிளம்பியாச்சும். அப்படியே பைக்கில் 2 பேரும் பேசிக்கிட்டே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷாப்பிங் பண்ண போகிறோம். மந்த்லி கிராசரிஸ் தான். என்னடா இது இன்னும் மாதம் கூட பிறக்கல, அதுக்காட்டியும் ஷாப்பிங்கான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருக்கணும். அந்தா இந்தா அப்படின்ட்டு ஒரு வழியாக ஒரு நாளைக்கு அவங்களே சூஸ் பண்ணி சம்பளத்தை போடுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை ஹஸ்பண்டுக்கு கிடைக்கணும். நம்ம துவா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணமங்கலம் வந்தாச்சு. இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிராசரிஸ் வாங்குறது. நம்மளுக்கு அவசரத்துக்கு டக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே இருக்கிற சின்ன சின்ன கடையில் வாங்கிப்போம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 ரூபா 10 ரூபா கூட வச்சு தான் விற்பாங்க. ஸோ மொத்தமாலாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு பைசா கட்டுப்படி ஆகாது. ஸோ எப்போவாச்சும் அவசரத்துக்கு வாங்கிக்கலாம். மற்றபடி மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா கண்ணமங்கலம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் காசு மிச்சம் பண்ண முடியும். ஸோ அங்கே முடிச்சுட்டு நேராக வண்டி பார்த்திங்கன்னா ஜவுளி கடை முன்னாடி நின்றுச்சு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்கும்போது, உனக்கு ஸ்வெட்டர் வாங்கிக்கலாம் வா உள்ளே போகலான்னு சொன்னாங்க. ஆமாங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் நான் வந்து இந்த ஸ்வெட்டர் மஃப்ளர் இதையெல்லாம் தேடி போகவே மாட்டேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். ஆனால் இப்போது இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி 1 வருஷமாகவே கொஞ்சம் கூட தாங்க மாட்டேங்குதுங்க. இந்த வீட்டோட அமைப்பா என்னன்னு எனக்கு தெரியல. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுடைய டிஷர்ட்டு மாட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கேன். அதனால் அவருக்கு தோணுச்சு போல். ஸோ வந்தாச்சு. ஒரு சூப்பராக ஸ்வெட்டரும் எடுத்தாச்சு. சர்ப்ரைஸில் நான் உறைஞ்சி போயிட்டேங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு சர்ப்ரைஸு இதெல்லாம் பண்ணவே மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேருமே பேசி பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் எங்களுக்காகட்டும் வீட்டுக்காகட்டும் எந்த ஒரு பொருளும் வாங்குறது. அப்படி இருக்கும்போது இது சர்ப்ரைஸ் சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நேராக சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. என்ன தான் நம்ம பார்த்து மளிகை கடையில் பொருட்கள் வாங்கினாலும் 1-2 பொருள் அங்கே கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம மைண்டில் ஒரு 2 பொருள் இருக்கும்ல, அதை வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் வாங்கணும். ஸோ நான் அன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பொருள் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. என்னென்னா நம்ம மாதத்தில் கண்டிப்பாக 1 கிலோ இல்லைன்னா 1.5 கிலோ நம்ம ஏதாச்சும் ஒரு சிறுதானியம் இல்லை ஒரு 2-3 சிறுதானியம் வாங்கி அதை வந்து சாப்பிட்டுட்டு வருவோம். கூழாவோ கஞ்சியாவோ எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா பல்காக வாங்கி மிக்சிங்காக வாங்கி அதை காய வச்சு அரைச்சி நம்ம வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வச்சுப்போம். ஆனால் அது வெயில் காலத்தில் சாத்தியமாகும். இப்போ மழை காலத்தில் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வாசல் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம காய வச்சு அரைக்கிறதுனா மாடிக்கு தான் போகணும். இப்போ எப்போ மழை வருதுன்னே தெரியல. நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாமே நனைஞ்சு போயிடும். துணியே அப்படி தான் ஆகுது. ஸோ இப்போ அது சாத்தியமாகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது யோசிக்கும் போது நம்ம வந்து இந்த மழை காலத்தில் நம்மளுக்கு இந்த கூழ் கஞ்சிலாம் எடுத்துக்க மாட்டேங்குதுங்க. விருப்பமாக வர மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. இந்த நேரத்தில் சூடாக சப்பாத்தி உப்புமா சேமியா உப்புமா இந்த மாதிரி தான் சாப்பிட தோணுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ரவை வெள்ளை சேமியாலாம் ஸ்கிப் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியத்தில் ரவை விற்குது பார்த்திங்களா, அதுதான் வாங்கணும்னு வந்திருக்கேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேலூரில் பார்த்துருக்கேன். கம்பு ரவை ராகி ரவை மக்காச்சோள ரவை வெள்ளை சோள ரவை இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த கடையில் பார்க்கலான்னு தான் வந்தேன். பட் இங்கே கிடைக்கல. ஆனால் சம்பா கோதுமை இருக்குல்ல அந்த ரவை இருந்தது. பட் ஏற்கனவே எங்கள் 2 பேருக்குமே ஹீட் உடம்பு. இன்னுமே எதுக்கு ஹீட்டை வாங்கிக்கணும் அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன். ஆனால் கம்பு மாவு இருந்ததுங்க. 1/2 கிலோ 44 ரூபா. நம்ம 1 கிலோ முழு தானியமாக வாங்கினாலே 60 ரூபா தான் வருது. பட் இது 44 ரூபா. என்ன பண்ணுறது, நம்ம சிச்சுவேஷன் தேவை அப்படி இருக்கு. ஸோ அதனால் வாங்கியாச்சு.
நம்ம நினச்சி வந்தது ஒன்று, வாங்கினது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், சுண்ட வத்தல் இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேடி போய் வாங்கும்போது கிடைக்கிறதில்ல. சரி பார்க்கும்போது வாங்கிக்கிட்டால் தான் ஆச்சு அப்படின்ட்டு 20 ரூபாங்க அந்த குட்டி பேக்கு, அதையும் வாங்கியாச்சு. ஸோ 1-2 பொருள் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் ராகி சேமியா இருந்தது, அதையும் வாங்கிட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்காமல் எப்படி அப்படின்ட்டு சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். என்னென்ன இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வாட்டி நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லா பொருளுமே நமக்கு இங்கே கிடைக்குது. எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா நமக்கு பைசா தான் அதிகமாக இருக்குது. அதனாலேயே தான் நமக்கு இங்கே கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்ட்டு நம்ம வாங்க முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் விலையை நியாயமாக விற்றாங்க அப்படின்னா நம்மளுமே வாங்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது, அழகாக அடுக்கியும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வாங்குற மாதிரி. என்ன பண்ண, காசு தான் அதிகமாக இருக்குது, நமக்கு அது செட் ஆகாது. எங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா மிக்ஸு அப்புறம் பாதாம் மிக்ஸ் இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் விலை அதிகமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உப்பு, இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பிங்க் சால்ட்டு இந்த உப்பு வாங்கியிருக்கேன் ஒரு வாட்டி, அதுவே விலை அதிகம்தான். இதுவுமே விலை அதிகமாக இருந்தது. பட் நமக்கு எதுக்கு, நம்ம வாங்காதது வாங்கணும்னு விட்டாச்சு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக்கு, பவுச்சு, பர்ஸெல்லாம் இருந்தது. நல்லா க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தது. விலையும் பார்த்திங்கன்னா 150 ரூபா 170 ரூபா அப்படி இருந்தது. ஆனால் நம்ம வீட்டில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹேண்ட்பேக்கு ஆணியில் மாட்டி வச்சுருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா என்னை அடிக்கடி கேட்கும், எப்போ பார்த்தாலும் ஆணிலேயே ஒரு ஓரமாக மாட்டி வச்சுருக்கே, எப்போவாச்சும் உன் தோளில் தான் மாட்டிட்டு ஒரு 4 இடத்த சுற்றி காமிச்சிட்டு வந்தால் என்ன அப்படின்ட்டு கேட்கும். நமக்கு வேறு வழி இல்லை, சுற்றி சுற்றி போனால் அம்மா வீடு தான், அதை தாண்டி நம்ம எங்கே போகிறோம், எங்கேயும் போகிறதில்ல. அதனால் அது ஆணிலேயே கிடக்குது. இன்னுமே வாங்கிட்டு வந்து ஆணியில் மாட்டி வைக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்ததோடு சரி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வரத்துக்கே மணி 8 ஆயிடுச்சுங்க. வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன பின்னாடி நான் இதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா சில விஷயத்தையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா நம்ம தான் ஃபேமிலி ரன் பண்ணுறோம், நமக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். ஓரலாக போயிட்டு ஏனோ தானோன்னு வாங்கிட்டு வரக்கூடாது, லிஸ்ட்டு பார்த்து தான் வாங்கணும். ஓகேங்களா? 2வது விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஊரில் ஒரு 10 கடை இருக்குது அப்படின்னா எந்த கடையில் நியாயமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, எந்த கடையில் பொருள் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து ஒரு கடையை சூஸ் பண்ணி பெட்டராக இருக்கிறத நம்ம வாங்க முடியும். ஓகேங்களா? இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அங்கே சரியாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம வந்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகாமல் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளுடைய ஃப்ரீ டைமில் நம்ம டைம் எடுத்து இதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம அங்கே சரியாக பார்த்துருக்க மாட்டோம். அப்போது இதை நல்லா ஓப்பன் பண்ணி டேமேஜ் இருக்கா, ஏதாச்சும் த்ரெட்டு விட்டு போயிருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸும் பில்லில் இருக்க ப்ரைஸும் ஒன்றா இருக்கா, அதையெல்லாம் பார்த்த பின்னாடி தான் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நம்ம எத்தனை கடைக்கு போனாலும் சரி, எந்த பொருள் எந்த கடையில் வாங்கினாலும் சரி, அத்தனை கடையோட பில்லுமே நம்ம கையில் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கினாலும் அந்த பேக்கில் போட்டு கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த பொருள் கூடவே அந்த பேக்கில் நம்ம பில்லையும் போட்டு வச்சிடணும். அப்போது நமக்கு வந்து பில்லு மிஸ் ஆகாது. ஸோ வீட்டில் பில்லு இருந்தால் தான் நம்ம அந்த பொருளை செக் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ் அந்த பில்லில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். அதே மாதிரி கிராசரிஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 20 பொருள் பில்லில் இருக்குது அப்படின்னா நம்ம பேக்லேயும் 20 பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 10 பொருள்னால் 10 பொருள் இருக்கான்னு பார்க்கணும். கூட குறைய ஏதாச்சும் எழுதியிருக்காங்களான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஒரு பொருள் 1/2 கிலோ வாங்கியிருப்போம், 1/4 கிலோ வாங்கியிருப்போம். அதே அளவை அவங்க எழுதியிருக்காங்களான்னு பார்க்கணும். 1/2 கிலோனா 1/2 கிலோட அமௌண்ட் எழுதியிருக்காங்களா, அதே மாதிரி 1/4 கிலோனா 1/4 கிலோட அமௌண்ட் எழுதியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ்டேக்காக அவங்க 1/2 கிலோக்கு உண்டான அமௌண்ட்டை எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம வாங்கினது 1/4 கிலோவாக இருக்கலாம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
காசு வந்து ஏமாந்து போன மாதிரி ஆயிடும். அதே நேரத்தில் அரை கிலோவாக எழுதியிருப்பாங்க, ஆனால் நம்ம வாங்கினது 3/4 கிலோவாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஏமாறவும் கூடாது, மற்றவங்கள ஏமாற்றவும் கூடாது. ஸோ கண்டிப்பாக நம்ம கையில் பில் இருக்கணும். ஸோ அளவு பார்த்துக்கணும், எத்தனை வாங்கியிருக்கணுன்றதை பார்த்துக்கணும். கடைசியாக அவங்க டோட்டல் பண்ணியிருப்பாங்கள, நம்மளும் வீட்டுக்கு வந்து டோட்டல் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதையெல்லாம் பார்க்கணுன்னா பில்லு முதல்ல இருக்கணும், பில்லும் இருக்கணும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணியே வைக்கணும். ஸோ பக்கத்துலேயே ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இந்த பொருள் இருக்குது அப்படின்ட்டு டிக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு மன நிம்மதியே வரும். இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. உங்கள்கிட்ட பெரிய கிராசரிஸ் பாக்ஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம சோப்பு, ஷாம்பு, வாஷிங் பவுட்ரு, பீச்சிங் பவுட்ரு, லிக்யூடு இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அப்புறம் தாளிப்பு பொருட்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒரு பாக்ஸில், கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதையெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அப்புறம் பருப்பு வகைகள் அதையெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் கொட்டுனா சிந்துனா கூட நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஜவுளி கடைக்கு போனோம்ல, அந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஷொட்டர் எடுக்கணும்னு நினச்சோம்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்தாங்க, சேல்ஸ் கேர்ள். அப்போது ஒருத்தவங்க வந்து நம்மளை ரிசீவ் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு ஸ்வெட்டர் வேணும்னு கேட்டேன். அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு கவரில் ஒரு 5 ஸ்வெட்டர் 5 கலரில் இருந்தது எடுத்து போட்டாங்க. அதனுடைய ப்ரைஸ் 278 ரூபா. அதுலேருந்து நான் ஒன்று எடுத்து பார்த்தேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது ரொம்ப நைஸாக இருக்குது, இதுக்கு என்னுடைய டிஷர்ட்டே நீ மாட்டிக்கலாம், ஏன்னா இது குளிர் தாங்கவே தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் திக்காக பாருன்னு சொன்னாங்க. நானுமே அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த சிஸ்டர் வந்து இன்னொருத்தவங்க இருந்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கேட்குறாங்க, எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லணும், இங்கே இருக்குது இல்லை ஏதாச்சும் சொல்லணும். ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னங்க இது உள்ளன் நூலில் தான் செஞ்சது, நல்லா இருக்கும், குளிர் தாங்கும், வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை எனக்கு வேறு காட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க 2-3 வாட்டி குழந்தைங்களே வாங்கிட்டு போகிறாங்க, அதையே மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரின்னு நான் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 400 ரூபா 500 ரூபாயில் எடுத்து போடுடி அவங்களுக்கு அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னாங்க. ஒரு வாட்டி சொன்னால் கூட பரவாயில்லைங்க, ஒரு 2-3 வாட்டி அதே டோனில் 400 ரூபா 500 ரூபாயில் இருக்குண்டி எடுத்து போடு, அப்படி தான் வரும் குவாலிட்டியாக இருக்கணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அதுலேயுமே நான் ஒன்று தான் பிரித்து பார்த்தேன். ஹஸ்பண்ட் வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய ப்ரைஸ் 334 ரூபா. நான் அப்போவே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், ஏங்க அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா எனக்கு பொறுக்க முடியலங்க, அவங்க 2-3 வாட்டி அப்படியே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சொன்னேன், ஏன் எங்களை பார்த்தாலாம் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா, எப்படி சொல்கிறீங்களே அழுத்தம் கொடுத்து அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஒருவேளை அவங்க அப்படி மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க கிளாரிஃபிகேஷன், ஐயோ அப்படிலாம் சொல்லலை, நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கள்ல. ஆனால் அவங்க அதை காதுலேயே வாங்கிக்கல. அவங்க பாட்டுக்குன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா இந்த ஷொட்டரை எடுத்துக்கிட்டு அப்படியே பில் பே பண்ண வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் யோசிச்சுட்டே இருக்கேங்க, நம்ம சின்ன வயசில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்ல, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இஸ் கவர் அப்படின்ட்டு. அது நம்ம ரொம்ப சின்ன பிள்ளையில் பார்த்தது. ஆனால் அந்த ஒரு சென்டென்ஸ் நமக்கு இப்போ வரைக்குமே ஞாபகத்திலேயே இருக்குது. ஏன்னா அதனுடைய அர்த்தம் அப்படி. ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை நம்மளை புரிய வைக்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது தெரிஞ்சவங்களாக இருக்கும், தெரியாதவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க அதை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டரும் சொன்னது எனக்கு அப்போ ஞாபகத்து வந்தது. ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதை பார்த்து அப்படி சொல்கிறாங்க, நம்ம 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்க மாட்டோமா, விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு. ஒரு வேளை அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறதால, ஒரு வேளை அவங்க உடம்பு கஷ்டமாக இருந்ததால், ஒரு வேளை எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அப்படி சொல்லியிருந்தாலுமே நம்ம எப்படிங்க வாங்குறது, அவங்களுக்கு கஷ்டம்
பவ்யமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஏதோ ஒன்று காமிக்கிறத வாங்க முடியுமா? ஏன்னா ஸ்வெட்டர் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் வாங்குவோம். ஏன்னா அது குளிர்காலத்தில் மழை காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று குவாலிட்டி இல்லாதது வாங்க முடியுமா? நல்லா வாங்கினா தானே அது லைஃப் நல்லா இருக்கும், மறுபடியும் நம்ம வாங்காமல் இருக்க முடியும். ஸோ விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தானே நம்ம நினச்சி கொஞ்சம் திக்காக காமிங்கன்னு சொல்கிறோம். அது கூட அவங்க தெரியாமல் எதுக்காக 400 500 இருந்தால் கூட இருக்கோண்டி எடுத்து போடுடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் சரி, இப்படி சொல்லியிருந்தாலும் சரி, எப்படி நம்ம வாங்கிக்க முடியும்? அது நமக்கு தானே வேணும், அதை நம்ம தானே பார்த்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு யோசித்து தோணுது. ஸோ யாரையுமே பார்த்திங்கன்னா எதை வச்சியுமே பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணாதீங்க. இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. எதுவாக இருந்தாலும் நம்ம தட்டி விட்டு போயிட்டே தான் இருப்போம். அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்க போகிறோம். அதிலே நம்ம உட்காந்துட போகிறதில்ல. ஏன்னா நமக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்று தான். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம யாரையுமே பார்த்து அவ்வளோதான் இதுதான் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுறது வேறு மாதிரியாக கூட இருக்கும். ஸோ யாரையுமே நம்ம எதுக்காகவும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர முடியுமாங்க? என்னங்க இது நியாயம்? எனக்கு புரியவே இல்லை. சரி இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க. மனுஷங்க அப்படி தான், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரகம். அப்படியே பார்த்தினாலும் பார்த்திங்கன்னா இந்த கடை ஓனர்லாம் இருக்காங்கள்ல, இந்த ஜவுளி கடையாகட்டும் அப்படின்னு நகை கடையாகட்டும், அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பில் பே பண்ணும்போதும் சரி, அவங்க திருப்பி கொடுக்கும்போதும் சரி, அவ்வளோ பணிவாக பவ்யமாக நடந்துப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவரை நம்ம வாங்கினோம்ல, அந்த பொருளை வச்சுருக்க கவரை அவங்க அந்த சாமி ஃபோட்டோ மேலே இருக்கும், அந்த ஃபோட்டோவை மேலே காமிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நெஞ்சு மேலே கையை வச்சு அதுக்கப்புறம் தான் ரொம்ப பணிவாக பவ்யமாக அந்த பொருளையே நம்ம கையில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பில்லோட வாங்கும்போதும் சரி, நம்ம காசை திருப்பி அவங்க சேஞ்சு கொடுக்கும்போதும் சரி, அவ்வளோ பணிவாக பவ்யமாக பேசி கொடுப்பாங்க. கடை ஓனரே இப்படி இருக்காங்க. ஆனால் சேல்ஸில் இருக்கவங்க எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரையும் சொல்ல வரல, ஒருத்தவங்க 2 பேரே தான் சொல்கிறேன். சில பேரும் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பெட்டராக வேணும்னா கொஞ்சம் கூட வரும்க்கா, எடுத்து போடட்டுமா, உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டோன் எப்படி இருக்குது, இந்த டோன் எப்படி இருக்குது, நமக்கு அது கூட தெரியாதா என்ன? ஸோ அப்படிலாம் எனக்கு தோணுச்சுங்க. ஓனரே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். நம்ம 500 வாங்கினாலும் சரி, 5000 வாங்கினாலும் சரி, அந்த சாமி ஃபோட்டோ பக்கத்தில் மேலே இப்படி அந்த துணியோடையோ நகையோடையோ அந்த கவரை எடுத்து காமிச்சும் அதுக்கப்புறம் அவங்க நெஞ்சு மேலே கையை வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டில் வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நம்ம யாருமே அப்படி பண்ணக்கூடாதுங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.